இன்டர்நெட்டை நம்ம பார்க்கும்போது LK-99 அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த LK-99 அப்படிங்கிறது இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இந்த LK-99 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான செய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. LK-99 அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கண்டக்டர். இந்த சூப்பர் கண்டக்டரை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியாவை சார்ந்த சில விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி சப்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை பல உலக நாடுகளும் தேடி எப்படி இந்த சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறத செஞ்சாங்கிறத செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் இந்த LK-99 அப்படிங்கிறது உண்மைதானா அப்படிங்கிற சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது என்ன சூப்பர் கண்டக்டர்? இந்த சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன லாபம்? ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா மொபைல் ஃபோனில் நம்ம சார்ஜ் பண்ணி அது சார்ஜ் இறங்கிக்கிட்டே இருக்குது, இல்லை நம்ம பேசும்போது ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு சூப்பர் கண்டக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபோனில் ஹீட் அப்படிங்கிறதே வராது. நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பில்லியன் மடங்கு ஸ்பீடாக நம்மளால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை நம்முடைய வீட்டில் பயன்படுத்த முடியும். எந்த விதமான எனர்ஜி லாஸ் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதெல்லாம் சாத்தியமா? அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எலக்ட்ரிசிட்டினா என்ன? எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட். எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம அனுப்பக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு புரிஞ்சிருச்சு, வோல்டேஜ்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த எலக்ட்ரிசிட்டியை இல்லை எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதை கடத்துவதற்கான கடத்திகள் தான் 3 வகைப்படும். ஒன்று, அதை கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஈஸியாக எலக்ட்ரான்ஸை கடத்திடும். இன்னொன்று செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸை கடத்துவது கொஞ்சமாக தான் இருக்கும், நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்ததாக இருப்பது இன்சுலேட்டர்ஸ், எலக்ட்ரான்ஸை கடத்தவே கடத்தாது. நமக்குலாம் ஷாக் அடிச்சுன்னா மரக்கட்டையை வச்சு அடிடா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், காஞ்ச மரக்கட்டை அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ஒரு இடத்த கடந்து போகிறோம்னா அதை தடுப்பதற்கான அந்த பண்பை தான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸினுடைய மூவ்மெண்ட்டையும் யாரால் ரெசிஸ்ட் பண்ண முடியும்? இந்த ரெசிஸ்டிவிட்டி தன்மை ஒரு மெட்டீரியலினுடைய ரெசிஸ்டிவிட்டி தன்மையால் முடியும். ஸோ இப்படி அதிக அளவு ரெசிஸ்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது இன்சுலேட்டராக மாறிடும், எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டை முழுவதுமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். கொஞ்சோண்டு ரெசிஸ்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் வடிவில் நிற்கும். ஆனால் இங்கே கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், அதை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். எப்போது இந்த பக்கமாக கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அந்த பக்கமாக எந்த விதமான லாஸும் இல்லாமல் கிடச்சிச்சுன்னா அதை சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. 1911 ஒரு விஞ்ஞானி என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஒயரில் கரண்ட்டை கடத்தி பார்க்குறார். அந்த ஒயர்னுடைய வெப்பநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பார்க்குறார். ஒரு கட்டத்தில் பாதரசம் வச்சு இந்த மாதிரியான ஆய்வை செய்யும்போது ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பிறகு இந்த பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட் அந்த பக்கம் அப்படியே கிடைக்குது, எந்த விதமான லாஸும் இல்லாமல் கிடைக்குது. அப்போ இதை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு காப்பர் ஒயராக இருக்கட்டும், அலுமினியம் ஒயராக இருக்கட்டும், ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு விதமான கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கண்டக்டர்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இல்லாட்டி ஒரு ஹை ப்ரெஷரில் என்ன நடக்கும்? ஒரு சூப்பர் கண்டக்டர்ஸாக மாறும். என்ன விக்கி சொல்கிற? எங்கள் வீடு இருப்பது 1 கிலோமீட்டர் தள்ளி, எங்களுடைய பவர் ஸ்டேஷன் இருப்பது 1 கிலோமீட்டர் அந்த பக்கம், அங்கேருந்து கரண்ட் இப்படியே எங்கள் வீட்டுக்கு வருது, இங்கே எங்கே லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ். இதனால் நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு இல்லை இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு நிறைய லாபம் இல்லாமல் நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும். இந்த எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் டிரான்ஸ்மிஷன் டைமில் மட்டும் கிடையாது, நம்ம பயன்படுத்தும் போதும் இருக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் தான். சொல்லப்போனால் நாம் ஒரு எனர்ஜியை பயன்படுத்தி தானே இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது உருவாக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நிலக்கரியை பயன்படுத்தி அனல் மின் நிலையங்கள் ஒர்க் ஆகுது.
அதே மாதிரி அணுமின் நிலையங்களும் ஒர்க் ஆகுது. இந்த அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், இல்லாட்டி நீர்மின் நிலையமாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே ஒரு பவர், ஒரு எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எனர்ஜியை முழுவதுமாக நம்ம கரண்டாக கன்வெர்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஹீட் எனர்ஜியினுடைய 66% லாஸ் ஆகுது. ஸோ 100% ஹீட் எனர்ஜியை 100% எலக்ட்ரிசிட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த இடத்துலயே நமக்கு எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது ஒரு 66% வந்து நிற்குது. மீதம் இருக்கும் அந்த வெப்பத்தை தான் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரி, இந்த எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை அனுப்பணும்ல, அதுக்கு நம்ம ஒரு ஒயர் வழியாக அனுப்புகிறோம். அந்த ஒயர் வழியாக வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டிலையும் 5-7% லாஸ் ஆயிரும். எப்படி லாஸ் ஆகும்? ஹீட் வடிவில் லாஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல வெப்பம் உருவாகி அந்த எலக்ட்ரான்ஸினுடைய மூவ்மெண்ட்டை கொஞ்சமாக தடுக்கக்கூடிய பண்பு அந்த மெட்டீரியலுக்கு வரும். அதை தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் காரணமாக மறுபடியும் அந்த வெப்பம் உயர்வதற்கான காரணம் ஆகும். அது எப்படி விக்கி? ஒன்ஸ் அந்த வெப்பம் உருவாகிருச்சு, மறுபடியும் அந்த வெப்பம் அதிகமாயிட்டே இருக்குமா? எஸ். நம்ம எல்லாருமே ஒரு செனரியாவில் உட்காந்துருப்போம். பேட்டரி கொஞ்சம் ஹீட் ஆனது மாதிரி இருக்கும். பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கெட்டில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்? அதுதான் இந்த எனர்ஜி லாஸ் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயும்போது அதில் உருவாகக்கூடிய அந்த ஹீட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹீட் என்ன செய்யும்னா மாலிகூல்ஸாக இருக்கட்டும், ஆட்டம்ஸாக இருக்கட்டும், ஈவன் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸாக இருக்கட்டும், இது என்ன ஆகும்? அதனுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு கூட இதனுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாட்டி அது துடிக்கும் திறன் அப்படிங்கிறது ரொம்ப கூடும். அப்படி துடிக்கும் திறன் கூடும்போது மறுபடியும் அங்கே என்ன ஆகும்? ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அங்கே பாதிக்குது, இல்லாட்டி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இது ஒரு எனர்ஜி லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த எனர்ஜி லாஸ் தான் கேமலிங் அவர்களும் 1911 கண்டுபிடிக்கிறார். அப்படி எனர்ஜி லாஸ் வர்றதுக்கு காரணம் வெப்பமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் வெப்பநிலையை கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறார். அப்படி குறைச்சு வரும்போது வெப்பநிலை ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சராக வரும்போது என்ன நடக்குது? வெப்பம் அந்த மின்கடத்தி வழியாக வெப்பம் உருவாகுது அப்படிங்கிறது தடைப்படுது. இதனால அது ஒரு சூப்பர் கண்டக்டராக மாறுது. ஸோ வெப்பம் உருவாகாத ஒரு நிலைமையில் அங்கே ஒரு கண்டக்டர் சூப்பர் கண்டக்டராக மாறலாம். ஆனால் எல்லா கண்டக்டர்ஸும், இப்போ இரும்பு எடுத்துக்கோங்க, செம்பு இருக்குது, அலுமினியம் இருக்குது, கோல்டு இருக்குது, இப்படின்னு சொல்லி நிறைய மெட்டல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கண்டக்டர்ஸும் சூப்பர் கண்டக்டராக மாறுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பிளாஸ்டிக், இந்த மரக்கட்டை, இது கூட ஒரு கட்டத்தில் நிறைய இன்சுலேட்டர்ஸில் சில இன்சுலேட்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் ஒரு டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ப்ரெஷர் டைமாக இருக்கட்டும், இந்த டைமில் சூப்பர் கண்டக்டராக மாறும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளால் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறது எல்லாராலையுமே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கல விக்கி. அப்புறம் என்ன இந்த LK-99 பற்றி பேசுகிற? இந்த சூப்பர் கண்டக்டர்ஸை எல்லாரும் தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் வெப்பநிலை கம்மியாகும் போது இல்லை 0 டெம்பரேச்சரில் சூப்பர் கண்டக்டராக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரூம் டெம்பரேச்சரில் இல்லாட்டி ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரில் ஒரு மெட்டீரியலால், ஏதாவது ஒரு பொருளால் சூப்பர் கண்டக்டராக மாறுற திறமை இருந்தது என்றால் அதுதான் விஞ்ஞான உலகத்தினுடைய புயல் அப்படின்னு சொல்கிறாங்க, சுனாமின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சிப்செட்லேருந்து மொபைல் ஃபோன் வர எல்லாத்துலேயுமே இந்த எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு சூப்பர் கண்டக்டர் ரூம் டெம்பரேச்சரில் எந்த விதமான டெம்பரேச்சரையும் கம்மி பண்ணாமல் நாம் சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ரூம் டெம்பரேச்சரில் எலக்ட்ரிசிட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்தவித எனர்ஜி லாஸ் இல்லாமல் அனுப்புகிறது என்றால் அது ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹோலி கிரைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானிகள் 1999 நிறைய விஞ்ஞானிகள் நிறைய விதமான ஃபாலோஅப் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2020 நான் ஒரு சூப்பர் கண்டக்டர் ரூம் டெம்பரேச்சரில் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. நிறைய விஞ்ஞானிகள் அதில் கேள்வி கேட்டு அது சூப்பர் கண்டக்டர் கிடையாது, அது ஒரு ரூம் டெம்பரேச்சரில் சூப்பர் கண்டக்டராக ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ LK-99 அப்படிங்கிறத சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய குவாண்டம் எனர்ஜி ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததா சொல்கிறாங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு சூப்பர் கண்டக்டரை நம்ம உருவாக்கிட்டோம் இல்லாட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 வகை இருக்குது. டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது. ஒரு மெட்டல் எடுத்து பார்த்தோம்னா அதில் பியூர் மெட்டல் இருக்குது, இம்பியூரிட்டி சேர்க்கப்பட்ட மெட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாங்குகிற ஆபரண தங்கம் அப்படிங்கிறது பியூர் தங்கமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதில் காப்பர் சேர்த்துருப்பாங்க, சில வேளைகளில் சில்வர் கூட சேர்த்துருப்பாங்க. அப்போ இது ஒரு இம்பியூரிட்டி சேர்க்கப்பட்ட ஒரு கலவை. ஸோ
பியூராக இருக்கக்கூடிய அந்த ஒரு மெட்டலில் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் உருவாகுதல் அப்படிங்கிறதும் இம்பியூரிட்டி கலக்கக்கூடிய மெட்டல்ஸில் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் உருவாகிறது அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர், ஹார்ட் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி 2 விதமாக இருக்குது. அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் தான். அப்போது இந்த பக்கமாக போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அந்த பக்கமாக எந்த விதமான இழப்பும் இல்லாமல் வந்து சேர்கிறது, அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் வந்து சேர்ந்தது என்றால் என்னென்ன நன்மைகள் நடக்கும்? நாம் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினில் லெவிடேட்டிங் எஃபெக்ட் வழியாக ரொம்ப ஸ்பீடாக இயக்க முடியும். அது என்ன லெவிடேட்டிங் எஃபெக்ட்? இந்த லெவிடேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 காந்தங்களை நம்ம ஒரே திசையில் இருக்கக்கூடிய இல்லாட்டி ஒரே போலில் இருக்கக்கூடிய காந்தங்களை நம்ம இப்படி வைக்கும்போது அது ரிப்பிள் ஆகும், சேராது, ஒன்று சேராது. அதை என்ன செய்யும்? தள்ளிவிட ட்ரை பண்ணும். அப்படி தள்ளிவிடக்கூடிய இந்த காந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்? இதே மாதிரியான பவர்ஃபுல்லான காந்தத்தை உருவாக்கணும்னா சறுக்கிட்டு போகிற மாதிரியான ட்ரெயின்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். ஆனால் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கே ஒரு எஃபெக்ட் உருவாகும். மீஸ்னர் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் அந்த எஃபெக்டினுடைய பெயர். இந்த மீஸ்னர் எஃபெக்ட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. ஒரு சூப்பர் கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஒரு கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெட்டலுக்கு கீழே ஒரு காந்தத்தை வைக்கிறோன்னா பொதுவாக இந்த காந்தத்தினுடைய அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நேராக நார்மல் ஒரு கண்டக்டராக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே ஊடுருவி வெளியில் வரும். ஸோ நேர் அலையாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு சூப்பர் கண்டக்டரை ஒரு காந்தத்துக்கு மேலே வச்சுட்டோம்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த சூப்பர் கண்டக்டரில் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 0. ஸோ காந்தம், அந்த காந்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த காந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காந்த சக்தியை இதுவே என்ன செய்யும்? இதுக்கு ஈக்குவலான காந்த சக்தி இது உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய காந்தத்தினுடைய அலை ஒரு 180 டிகிரியில் அப்படியே விரிந்து மேலே போகும். அதாவது இந்த சூப்பர் கண்டக்டருக்குள்ள ஊடுருவி போகாத மாதிரியும் விரிந்து போகிறதுனால காந்தத்துக்கு மேலே வைக்கக்கூடிய சூப்பர் கண்டக்டர்ஸ் எப்போதுமே மிதந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் காந்தம் கொடுக்கணும், அது கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும், இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் மீஸ்னர் எஃபெக்ட்னா இவ்வளோ தான். ஒரு சூப்பர் கண்டக்டர்ஸ் பர்டிகுலராக ஒரு மேக்னெட்டில் வைக்கும்போது அந்த மேக்னெட்டுக்கு மேலே மிதந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ மிதந்துட்டு இருக்கிற ஒரு மேக்னெட், அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் நாம் என்ன செய்யலாம்? ஒரு ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த ட்ரெயினுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில் 1000ல் 1 மடங்கு எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி நம்ம கடக்கிற தூரத்தை ஈஸியாக கடந்து போயிடலாம், ரொம்ப ஸ்பீடாகவும் கடந்து போயிடலாம். எவ்வளோ பெரிய விஷயம். சரிப்பா, அப்படின்னா அடுத்ததா நம்முடைய மொபைல் ஃபோன், இப்போ நம்ம சார்ஜ் நிற்கிற மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லாட்டி அதுக்கு மேலே சார்ஜ் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ சார்ஜ் ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை விட ஃபாஸ்ட்டாக நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மெடிக்கல் சம்பந்தமான நிறைய புது புது கண்டுபிடிப்புகள், ஈவன் இப்போ இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ மெஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெஷின்ஸில் கூட சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல லிக்விட் ஹீலியம் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் -269 டிகிரி செல்சியஸில் வைக்கும்போது தான் அது சூப்பர் கண்டக்டராக மாறுது. அப்படி தான் எம்ஆர்ஐ மெஷின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ லிக்விட் ஹீலியத்தை நம்ம டெம்பரேச்சர் -269 டிகிரி செல்சியஸாக கம்மி பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய செலவுகளை எல்லாம் விட இப்படி ஒரு சூப்பர் கண்டக்டரை கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளவு சுலபமாக இருக்கும். ஸோ விஞ்ஞான உலகத்தில் எந்தவித லாஸும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிசிட்டி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகுதுன்னா நம்முடைய சிப்செட்டினுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபரும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். அதான் நான் சொன்னேன், கோடி மடங்கு ஸ்பீடான கம்ப்யூட்டரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சூப்பர் கண்டக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா. அதனால தான் இந்த LK-99 அப்படிங்கிறது உண்மையிலேயே ரூம் டெம்பரேச்சரில் இல்லை பர்டிகுலராக ரூம் ப்ரெஷரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பர் கண்டக்டரா அப்படிங்கிறத இப்போ எல்லா விஞ்ஞானிகளும் சோதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த LK-99 எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுடைய ஆய்வறிக்கையில் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. லெட் ஆக்சைடு, லெட் சல்ஃபேட்டை தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் கண்டக்டர்ஸ் நம்ம உருவாக்கி இருந்தோம் இல்லாட்டி உருவாக்குகிறோம், நம்முடைய விஞ்ஞானிகள் உருவாக்குகிறார்கள் என்றால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் பில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாதிக்கும் பாதியாக குறைந்து விடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பாதியாக குறைந்து விடும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயரிங் டெக்னாலஜிலாம் இருக்குல்ல, வயரிங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் பவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு வயர்னுடைய நீளம் கூட எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கும். வயர்னுடைய திக்னஸ் குறைய அதே மாதிரியான அந்த எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சிருச்சா LK-99 என்ன, அதுக்கு பின்னாடி அப்படி ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை, மனித குலத்திலேயே எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு கண்டுபிடிப்பாக அது இருக்கும்.
ஸோ எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை முதல் தடவையாக LK-99 பற்றி விக்கி நீ தாண்டா பேசியிருக்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடலாம். மாணவ மாணவிகளுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு இது. இதுக்கு பின்னாடி நிறைய டெக்னிக்கல் டேர்ம், சயின்ஸ் டேர்ம்லாம் சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் கடந்து போகிறேன். இல்லைப்பா, இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா, ஒவ்வொரு எஃபெக்ட் பேர்லாம் சொன்னியே, அப்படிலாம் அந்த எஃபெக்டெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கீழே கருத்துக்களாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ நல்லதை பகிர்ந்து உண்மையிலேயே இது ஷேர் பண்ண நல்ல ஒரு டாபிக். நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.